மீனம் ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சியால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பார்க்கும் பொழுது, குரு பகவானுங்கிறது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி. அதே சமயத்தில் 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி 5ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக வந்து அமரப்போகிறார். அப்போ ராசிநாதன் வலிமை பெறப்போகிறது. 12 வருடங்களுக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் உச்ச பலம் அடைய போகுது. இதனால் பல நன்மைகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நடைபெற காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே இந்த மீனராசி என்பவர்கள் இந்த ஜென்ம சனி, 7.5 சனியில் ஜென்ம சனியில் அமர்ந்து கொண்டு மன ரீதியில், உணர்வு ரீதியில், எண்ண ரீதியில், செயல் ரீதியில், சிந்தனை ரீதியில் சில தடுமாற்றங்களையும், மனசில் கொஞ்சம் அலசல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர், எங்கே போனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனசு நிலைத்தன்மை இல்லாத தன்மையிலிருந்து ஏதோ ஒரு கஷ்டங்கள்ங்கிறது கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கிறீர்களவா? அந்த கஷ்டங்கள் அத்தனையும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் போக்க போகிறது. ஏன்னா ராசி நல்லா இருக்கும் போறாரே, அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் என்கின்ற அம்சம் உங்களுக்கு வருது. அப்போ ராசிநாதன் வலிமை பெறுது. அப்போ நீங்க வலிமை பெற போறீங்க. உங்க பேச்சு நல்லா இருக்க போகுது. உங்க மனசுல இருந்து வந்த கஷ்டங்கள் விலக போகுது. உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலக போகிறது. சார் எதை எடுத்தாலும் தடை சார், எதெடுத்தாலும் சங்கடமாக இருக்குது, மனசில் டல்லாக இருக்குது சார், ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது, காலையில் எந்திரிக்கும் போது கூட ஒரு சங்கடமான ஒரு தன்மை, எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே வேலையில் ஏதோ ஒரு குறை சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இல்லைன்னா ஒரு கோஆப்ரேஷன் இல்லை, ஏதோ ஒரு வகையில் உங்கள் மேலதிகாரிகளுடைய அழுத்தம், ப்ரெஷர், அல்லது உங்களுக்கு 2 மணி நேரம் செய்கிற வேலையை 3 மணி நேரம் செய்கிற மாதிரி தவறுதல் நடந்து போகுது, மனசில் அழுத்தம் இருக்குது, மனசு வலிக்குது சார், ஏதோ ஒரு வகையில் குடும்ப உறவுகள், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையால் அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் 2ஆம் தேதி நோட் பண்ணிக்கிங்க. அதிலிருந்து உங்கள் அழுத்தம் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. தன்னம்பிக்கை பெறப்போகிறீர்கள். உங்கள் பேச்சை கேட்காதவங்களே நீ கேட்க போகிறாங்க. இந்த மீனராசி என்பர்கள் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஜென்மசனி இருக்கும்போது சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கார், விரையாதிபதியாக இருக்கார், அங்கே சந்திரன் இருக்க போது உங்கள் ராசி. அதனால தான் நீங்கள் மீனராசி. அவள் சந்திரன் என்கின்ற மனது காரகத்தை அந்த சனி என்கிற இருட்டு கிரகம் இருக்கும்போது மனம் தடுமாறி கொண்டிருக்கிறல்லவா? இப்போ குரு பார்க்குறார், நேராக உச்சமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். எப்படி நீங்கள் இப்படி இருக்க போகிறீங்க? இல்லை, இனி நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, எழுந்திரிச்சு வாங்க அப்படிங்கிற தன்மையில் இருக்க போகுது. சுறுசுறுப்பு இல்லாதவர்களுக்கு சுறுசுறுப்பு இருக்க போகுது. ஒரு பாதை தெரியாதவர்களுக்கு ஒரு பாதை தெரிய போகிறது. சமாளிக்கக்கூடிய அழுத்தத்தில் இருக்கின்றவர்களுக்கு சமாளிக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கும். பார்த்துக்கலாம் என்ன ஆயிர போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும். உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காத தன்மைங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ ஜூன் 2க்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க, குறித்து வச்சுக்கோங்க. இப்போ டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னா எல்லாத்திலும் மீண்டு வரக்கூடிய தன்மை இந்த மீனத்துக்கு உண்டுன்னு சொல்ல போகிறேன். தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்ப காரியங்களில் தடைகள், இதெல்லாம் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வருது சார், சின்ன சின்ன விஷயத்துக்கு தடை வருது சார், ஏதோ ஒரு பிரச்சனை வருது. நம்ம 2 பேர் நல்லா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர் எதையாவது தலையிட்டு எதையாவது பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிடுறாங்க. அப்படிங்கிற தன்மை இருக்கும். பணத்தால் பிரச்சனை, இதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையிருக்கிறது. தைரியம் நல்லா இருக்க போகுது, வீரியம் நல்லா இருக்க போகுது, எழுச்சி நல்லா இருக்க போகுது. இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆக போகிறது. இடத்தை வாங்க போகிறீங்க, நிலத்தை வாங்க போகிறீங்க. அதாவது மாற்றம், அந்த சேஞ்சஸ்ங்கிறது நேராக வரும். இது வரைக்கும் வேலை இல்லை சார், வேலை கிடைக்க மாட்டேங்குது, எப்படியோ கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு டென்ஷன் பட்டு வேலை விட்டுட்டேன், ஆனால் தேடுறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ் கொடுக்கும். குரு 5ல் வந்து உட்கார போகிறார். அந்த 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத
இந்த மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. சார் எல்லா பாக்கியங்களும் நமக்கு இருக்குது, இந்த குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை. திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, திருமணமாகி 1 வருஷம் ஆச்சு, திருமணமாகி 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, அந்த குழந்தை பாக்கியம் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த குரு பயிற்சியாக இந்த மீனத்துக்கு அமைய இருக்கிறது. என குரு குழந்தை காரக கிரகம். குழந்தையால் மன சங்கடங்கள், குழந்தைக்கு செட்டில் ஆகலை, குழந்தைகளுக்கு ஒரு நல்வாழ்க்கையை அமைத்து கொடுக்கல, அப்போ குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் அந்த வருத்தத்திலிருந்து விடுதலை பெற்று குழந்தைகளால் சந்தோஷத்தையும் மன அமைதியையும், குழந்தைகளால் நட்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையிருக்கிறது. ஏன்னா குரு அப்படிங்கிற உங்கள் ராசிநாதன் எங்கே பார்க்குறாருன்னா 9ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை உங்கள் ராசியை பார்க்குறார். குரு எங்கே பார்க்குறாரோ அங்கே வளர்த்தி விட்டுரும். அப்போ எங்கே பார்க்குறார்? 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். பாக்கிய பார்வை பார்க்கிறார். பாக்கியம் இல்லாதவர்கள் கடந்த 1 வருடமாகவே பாக்கியம் கிடைக்கல, இது கிடைக்கல, அதாவது மனசில் இறுக்கம் இருக்குது, தகப்பனால் தொந்தரவு அல்லது பூர்வீகத்தால் தொந்தரவு அல்லது வெளிநாட்டுக்கு போக முடியல, வேலைக்கான தொந்தரவு அல்லது தூரமாக பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு. சார் வேலை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், அதே ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமையிருக்கிறது. அப்போ நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும், பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும், குருமார்களினுடைய அந்த அந்த கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கும். சார் 1 வருஷமாகவே வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, இஷ்ட தெய்வத்தை கும்பிட்ட, அது போட்ட, இது பண்ண, ஒன்றும் பெருசாக நடக்கலை, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகிறது. 5ஆம் இடம் என்பது குலதெய்வம், குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ இந்த வருடம் பாருங்கள், குலதெய்வத்துக்கு சென்று வர 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 மாதம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. மீனராசி என்பவர்களுக்கு இருக்கிற அத்தனை தடையும் விலக போகுது. கெட்டியாக உங்கள் குலதெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் குலதெய்வத்தை சென்று வரக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. அது கடவுள் பார்த்துக்குவார். ஏன்னா 1, 5, 9 என்பது கடவுளினுடைய ஸ்தானங்கள் என்று சொல்லுவோம். அந்த கடவுள்கிட்ட பொறுப்பை விட்டுருங்க, அத்தனையும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வருடமாகவே. ஏன்னா 7.5 சனி எப்படி ஜென்ம சனி தான் இருக்க போகுது, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு சங்கடங்கள், அந்த சங்கடங்கள் எல்லாம் விளக்கக்கூடிய அமைப்பு உங்கள் குலதெய்வ வழிபாடால் நிவர்த்தியாகிறது. இந்த குரு 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ குரு 11 பார்க்கும்போது அந்த லாபத்தை வளர்த்து விடுமா இல்லையா? லாபஸ்தானத்தின் அதிபதி யாரு? சனி பகவான் அல்லவா? அந்த சனி பகவானையும் குரு பார்க்கிறார். அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்த்து லாபஸ்தான அதிபதியை சனியை குரு பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த ஜூன் 2க்கு அப்புறம் ஏற்படுது. அப்போ தொட்டது தொடங்கும். அப்போ தான் இந்த ஜூனுக்கு 2க்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, அந்த நான் படித்த படிப்பு உண்டு, வேலை உண்டு, அதாவது ஒரு குறை இருந்திருக்குமல்ல, பணத்தால் ஒரு குறை, லாபத்தால் குறை. நல்லா உழைச்சேன் சார், ஆனால் உழைப்புக்கு உண்டான லாபம் கிடைக்கல. டக்குன்னு முன்னேறுவீங்க. டக்குன்னு பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஜூன் 2க்கு அப்புறம் உண்டு. உங்களுக்கே காமிச்சு கொடுக்கும். இதுவரைக்கும் மறைந்திருந்த சில விஷயங்கள் இப்போ அப்படியே உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடி காமிக்கும். அதை கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். வெற்றி உறுதி, வெற்றி கன்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக உண்டு. கௌரவம் கெட்டு போச்சு, கௌரவ குறைச்சல் இருக்குது, அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. காதலில், அதாவது இந்த ஜென்மசனி டைமில் காதலில் போனீங்கன்னா அங்கே, அதாவது என்ன சொல்கிறது, இந்த காதல் விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் வரக்கூடியதெல்லாம் அது ஒரு மாதிரியான ஒரு தன்மையை கொண்டு போயிடும். ஸோ காதல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ விரயம், இந்த கடன்,
கடன் சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் போகக்கூடாது. வேலையும் அதே மாதிரி அவசரப்பட்டு, கோபப்பட்டு, ஆக்ரோஷப்பட்டு விட்டுறக்கூடாது. அப்படியும் மாறணும்னா இதுக்கு தான் கண்டிஷன், இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும். அந்த வேலை கிடைக்குமா? ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல செழுமையான, உச்சமான, உயர்தரமான, நினைச்சது சாதிக்கக்கூடிய, எண்ணத்தில் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, மனசில் குழப்பமெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய, நல்ல மதிநுட்பத்தோட லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே அமையப்பெறும்.